இங்கே பாருங்கள், வாக்கிங் போயிட்டு வந்தோன்னே நான் வெள்ளச்சி காலேஜ் விட்டு வந்தோன்னே வெள்ளச்சி காலடியே கெதின்னு கிடக்கிறான். வெள்ளச்சி காலில் விழுந்து கிடக்கிறான் பாருங்கள். ஃபேனு காற்றுக்காக படுப்பான். ரைட்டு பாருங்க, அவன் காலில் விழுந்து கிடக்கிறான். கால் இந்த தெரியுதா, இந்த ஒரு கால், இந்த ஒரு கால், இந்த காலில் தலையை வச்சுட்டு படுத்துருக்கார் தலைவர். காலை தூக்குங்க கொஞ்சம். அங்கே பேர் ஏன் வெள்ளச்சி காலில் தான் படுத்துக்கணுமா? சுச்சோ சொட்டு சோச்சு மப்புக்கு மட்டும்தான் என்னை தேடுற நீ. மற்ற நேரம்லாம் வெள்ளச்சி காலில் உளுந்து கிடக்கிற. என்ன காலையில் அவங்களுக்கு அக்காவுக்கு மார்னிங் கிஸ் கொடுக்குறத பார்ப்போம் நாளைக்கு. சுச்சோ சுச்சோ பேகு வேறு இடைஞ்சலாக இருக்குடா. என்ன என்ன அப்படி இதாடா அடே சோட்டு, தூக்கம் தான் அந்தட்ட போய் படுக்க வேண்டிய அவ்வளோ இடம் கிடக்கு. அவள் காலில் தலையை வச்சுக்கிட்டு பாடுவா ராஸ்கல். சோட்டு நான் ரொம்ப டூ மச்சு. தொட்டுக்கும் பிடிப்பில்லையா? அவன் தான் படுத்துக்குவானே. வெள்ளச்சிக்கிட்டே தான் அந்த வெள்ளச்சி காலில் வந்து விழுந்து கிடக்கிறான் பாடுவா. சோட்டு சரி, வாக்கிங் பாதியோடு போயிட்டு வந்துட்டோமா. வாக்கிங்னா முடிய பாரு. நாய் வந்துச்சு, அதை குலைச்சிக்கிட்டே ஓடியாந்தானே இழுத்துட்டு ஓடியாந்துட்டேன். அதனால் பிள்ளை ஒரு மாதிரி டல்லாக படுத்துருக்காரு. பெல்ட்டெல்லாம் கழட்டி போட்டேன். அதோட ஏறி சோகமாக அக்கா காலில் விழுந்து கிடக்குறாரு. நீ என்ன தான் காலில் விழுந்தாலும் அவள் ஒன்று கூட்டிகிட்டு போக மாட்டா. சொல்லிட்டு வாக்கிங் நான் தான் கூட்டிகிட்டு போகணும். கடை கண் வாக்கிங்னா மட்டும் கண் அப்படியே விரிஞ்சிக்குது. மழை பெய்யுது, இனிமேல் நாளைக்கு தான்.